இவங்க கன்னி ராசிக்கு புதன் கிரகத்தோட ஆதிக்கம் தான். அப்போ அறிவுக்காரர்கள் தனக்கு வந்ததால இந்த அளவுக்கு அறிவாளியா இருந்தா கூட அவங்களுக்கு தேவையான வெற்றி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க எடுக்கிற முயற்சிகள் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சக்சஸை கொடுக்காது. அதனால அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கும். பொருளாதார நிலை வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு இப்படின்னு சார் இருக்கும். பிசினஸ் எந்த மாதிரி பிசினஸ்ல ஆரம்பிக்கலாம்? பொருளாதார ரீதியா இவங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் தான். இவங்க பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதெல்லாம் இருக்கக்கூடாது. பெரிய அளவு அகல கால் வைக்கக்கூடாது எதுலையுமே. ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களா எப்படி வரும், என்ன மாதிரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்படி ஏதாச்சும் இருக்கா இவங்களுக்கும்? இந்த கன்னி ராசிக்காரர்கள் அந்த குழந்தை பிறக்கிற பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ராசிக்கான பலன்கள் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து கன்னி ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சார். ஜூலை மந்த் எப்படி இருக்குன்னு அதுவும் டேரட் மூலியமா சொல்லுங்க சார். கண்டிப்பாம்மா. ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம டேரட் கார்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ அடுத்தது கன்னி ராசிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி பழைய பதிவுகளை நீக்கிறதுக்கு ஒரு டேப் பண்ணிக்கலாம். ஷஃபிள் பண்ண பிறகு கிரீன் கலர் வெல்வெட்டை நம்ம வந்து விரித்து சி ஷேப்பில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம் கார்ட்ஸ். நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு கார்டை வந்து செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிக்கணும். எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும், குரு வாழ்க குருவே துணை. ஸோ எல்லாமே பிரபஞ்சத்தின் மூலமாக வரக்கூடிய ஆன்சர்ஸை தான் நம்ம டேரட் கார்டு மூலமாக நம்ம பார்க்குறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் நம்ம வந்து அந்த கார்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு போகிறோம். ஸ்லோவாக நம்ம கைகளை வந்து நம்ம மெல்லமாக அதை நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும். பொறுமையாக இருக்கணும் ஒரு கார்டை செலக்ட் பண்ணும்போது. ஓகே, இப்போ கன்னிராசிக்கு ஜூலை 2026 என்ன கார்டு வந்திருக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு வந்து த எம்பரஸ் பேரரசின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. தலக்கு தான் வந்திருக்கு. இந்த கார்டில் என்னன்னா, ஒரு தோட்டத்தில் ஒரு சிம்மாசனத்தில் ஒரு பேரரசி வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கையில் வந்து ஒரு செங்கோல் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த கார்டில் இருக்கிற விஷயங்கள். தலக்கு தான் வந்திருக்கு. இப்போ கன்னிராசி வந்து நிலத்தத்துவத்தை கொண்டவர்கள். இவங்க கன்னிராசிக்கு புதன் கிரகத்தோட ஆதிக்கம் தான். அப்போ அறிவுக்காரர்கள். அப்போ ஒரு பேரரசியா இவங்க இருக்காங்கன்னா அவங்களோட இந்த அறிவு கூர்மை நல்லாவே இருக்கும். ஆனா என்னன்னா தலக்கு தான் வந்ததால இந்த அளவுக்கு அறிவாளியா இருந்தா கூட அவங்களுக்கு தேவையான வெற்றி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும். நிறைய புத்திசாலிகளா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா மற்றவங்க கிட்ட பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க. இந்த உலகத்துல வந்து நம்ம பர்ஃபெக்ஷனா இருக்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ கூட இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் அவங்களும் பர்ஃபெக்டாக எதிர்பார்க்கும் போது தான் அவங்களுக்கு பிரச்சனை வருது. இது ராணி இல்லையா, ராணி என்ன எதிர்பார்ப்பாங்க, தன்னோட மக்கள் தன்னோட அமைச்சர்கள் ராஜா இவங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நினச்சது கண்டிப்பாக நடக்காது. அதனால இந்த காடு தலக்கு தான் வந்ததால யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சக்கூடாது. அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டாவே கன்னி ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்களுக்கு அந்த அறிவு வந்து தடையா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து குறைகள் ஈஸியா கண்ணுக்கு தெரியும். அப்போ குறைகளை வந்து சொல்லுவாங்க. குறைகளை சொல்லும் போது யாரும் அவங்களோட ஒத்து போக முடியாது. ஸோ அதுல நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க சந்திப்பாங்க. ஸோ எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா பர்ஃபெக்ஷனை நீங்க எதிர்பார்க்க கூடாது. கன்னி ராசிக்காரங்களுக்கு அதை சொல்வதற்காக இந்த பேரரசி கார்டு தலக்கு தான் வந்திருக்கு. ஓகே. இந்த எதிர்பார்ப்புகள் அப்படி சொன்னீங்கல்ல சார், இது வந்து எல்லாத்துட்டையுமே அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குமா, இல்ல அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா? அவங்களோட அறிவு வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் எதிர்பார்ப்பு. இப்போ ஒரு இப்போ வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு பிரஜையா இருக்காங்க. அவங்க அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணணும், தன்னோட பாஸ் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் அவங்க கிட்ட அந்த அறிவு அதிகமா வேலை செய்யறதால என்ன ஆகும், அவங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓகே.
ஸோ எந்த விஷயத்த மாத்துனா வந்துட்டு இந்த மாதம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அக்செப்டன்ஸ் தான். அக்செப்டன்ஸு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த 2 விஷயத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, இந்த ஜூலை மாசம் கன்னி ராசிக்காரங்க சிறப்பா இருக்கும். ஓகே சார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணுங்க. இந்த ஜூலை மந்த் வந்து உங்களுக்கு சிறப்பாவே போகறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? மாற்ற விஷயம் பேசியாச்சு. எத பண்ணணும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அதான் அந்த அறிவ வந்து சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா, இந்த கார்டு வந்து தலைகீழா வந்திருக்கு. இப்ப ராணி கார்டு வந்து தலைகீழா வரும்போது, என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, மத்தவங்கள வந்து நம்ம அனலைஸ் பண்ணாம இருக்கணும். நம்ம செல்ஃப் அனலைசிஸ். நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கு? சொல் எப்படி இருக்கு? செயல் எப்படி? இந்த 3 விஷயத்த மட்டுமே கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் அவங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணாவே போதும். ஏன்னா, இப்ப அவங்க எடுக்கிற முயற்சிகள் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சக்சஸ குடுக்காது. ஓகே. அதனால அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இந்த நிலம் தத்துவம் கொண்டதால, நிலம் எப்படி இருக்கும்? பொறுமையா இருக்கும்ல, அதே மாரி பொறுமையா இருக்கணும். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட இருக்கணும். ஓகே சார். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பொதுவா நம்ம பேசிட்டோமா? உங்களோட இயல்பு இப்படித்தான். இந்த விஷயங்கள மாத்திக்கணும். இந்த விஷயம் மாத்தாம இருந்தா கொஞ்சம் வாழ்க்கை நல்லா போகும் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. பொருளாதார நிலை வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு எப்படிங்க சார் இருக்கும்? பிசினஸ் எந்த மாரி பிசினஸ்ல ஆரம்பிக்கலாம்? பொருளாதார ரீதியா இவங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் தான். ஏன்னா ராணி கார்டு தலைகீழா வந்ததால, இவங்க பெரிய அளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அத பத்தி உங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்கலாம். ஆனா, உங்களுக்கு சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே. அதனால நீங்க வந்து பெரிய அளவு அகல கால் வைக்கக்கூடாது எதுலயுமே. ஓகே. அதுதான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பானது. ஓகே சார். ஸோ எந்த மாரி பிசினஸ் இப்ப வந்துட்டு நீங்க ஒரு பிசினஸுக்கு விஷயங்கள பத்தி பேசுனீங்க. எந்த தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிருங்க. ஆமா. எந்த மாரின்னா, இது பாருங்க இவங்க தோட்டம். தோட்டம் இருக்கிறதால இவங்க அது நர்சரீஸு அது மாரியான அதாவது அ விவசாயம் சார்ந்து சொல்லுங்க. விவசாயம் சார்ந்த விஷயங்கள வந்து அவங்க எடுத்து கையில எடுத்து பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இப்ப வீட்லயே வந்து நம்ம அந்த தோட்டம், மாடி தோட்டம் அது மாரியான பிசினஸ அவங்க எடுத்து பண்ணா நல்லபடியா வரும். ஓகே சார். இப்ப இந்த மாரி ஒரு சூழ்நிலை இல்லாதவங்க என்ன தொழில்கள்லாம் பண்ணலாம்? அவங்க வந்து ஜோதிடம் பண்ணலாம். ஏன்னா புதன் ஆதிக்கம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து கால்குலேஷன்லாம் நல்லா வரும். மேத்ஸ் நல்லா வரும். மேத்ஸ் டீச்சரா போலாம், அக்கவுண்ட்ஸ் பண்ணலாம், ஜோதிடம் பார்க்கலாம், மருத்துவம் பண்ணலாம். இது எல்லாமே அவங்களுக்கு கை குடுக்கும். ஸோ ஓகே சார். ஸோ அப்ப அவ கல்வி நிலையும் அப்படி சொல்லிருங்க சார். எந்த மாரி குரூப் எடுக்கலாம்? எந்த தொழில் சார்ந்த கல்வி முறை வந்து அவங்க பின்பற்றலாம் அப்படிங்கிறது? அவங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் எடுக்கலாம், பயாலஜி குரூப்பும் எடுக்கலாம், மேத்ஸும் எடுக்கலாம். ஏன்னா மேத்ஸ் அவங்களுக்கு நல்லா வரும். ஓகே. ஸோ அது ரிலேட்டடா மேத்ஸ் டீச்சர் ஆகலாம். அது ரிலேட்டடா அவங்க படிக்கலாம். பிசிக்ஸ் படிக்கலாம். அது எல்லாமே அவங்களுக்கு நல்லா வரும். அக்கவுண்ட்ஸும் அவங்க வந்து எடுத்து பண்ணா, இன் ஃபியூச்சர்ல வந்து இது அக்கவுண்டன்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த டைம்லயும் இவங்களுக்குமே வந்து வெளிநாடு போற வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல இங்க இருந்து நீங்க படிச்சுட்டு தொழில் தொடங்குறதுக்கு வேணா வெளிநாடு போயிரலாம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? ஆனா இப்போதைக்கு வந்து வெளிநாடுகள்லாம் வந்து அ அவசியம் இல்ல போறதுக்கு. இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. அதன்படி நீங்க செயல்பட்டா போதுமானது. சார் நெறைய பேரோட எதிர்பார்ப்பு வந்து என்னவா இருக்குன்னா, இந்த இந்த தொழில் தொடங்குறம்போது வந்து நஷ்டம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சா நல்லா இருக்குமே! கல்வி முறை முன்னாடியே தெரிஞ்சா நல்லா இருக்குமே! அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல. ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபுல்லா சொல்லிட்டீங்க. இந்த சின்ன சின்ன ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மாரி விஷயங்கள்லாம் பண்ணா நல்லா இருக்கும் சார்? ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, அது மேத்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லபடியா வரும். பிசிக்ஸ் நல்லா வரும். கெமிஸ்ட்ரிலாம் நல்லா வரும். ஸோ, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கலாம். அதாவது அவங்க வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் அவங்க டாக்டர் ஆகணும். அது மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து அவங்க செயல்படலாம். ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்துட்டு அ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி வரும்? என்ன மாரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரப்போகுது? அப்படின்னு ஒரு அ ஏக்கத்தோட நெறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்படி ஏதாச்சும் இருக்கா இவங்களுக்கும்? ஆமா. இவங்களுக்கு நிலத்தத்துவம் இருக்காது. நிலமா நம்ம உடம்புல எலும்பு, நரம்பு, தோலு, நகம் அது எல்லாமே இருக்குல்ல. அது சார்ந்த பிரச்சனை. நகம் வந்து சில பேருக்கு உடைஞ்சு போகும். ஓ! ஹேர் ஃபால் வரும். ஆமா. பெண்களா இருந்தா அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கிறதால அவங்க பிரெக்னன்சி ஆகுற பிரச்சனைகள் வரும். இந்த கன்னி ராசிக்காரர்கள் அந்த குழந்தை பிறக்கிற பிரச்சனைகள அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கிறேன். இந்த ஜோதிடருக்கும் ஐ மீன் ராசிக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ராசிக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் என்ன சார் தொடர்பு இருக்கு? ஆமா. நட்சத்திரம் தான் நம்மள வந்து ஆளுது. ஓகே. அதோட
பிளானட்ஸ் என்ன குணங்கள் இருக்கோ அந்த குணம் தான் நமக்கு இருக்கு. எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறாங்களோ அவனுக்குன்னு தனியா எதுவுமே கிடையாது. பிளானட்ஸோட ஆதிக்கத்துல தான் அவன் இருக்கான். அப்போ அந்த பிளானட்ஸோட குணங்கள், அதுக்கான நோய்கள் வந்துச்சுன்னா அதுக்கான மூலிகை இருக்கு. அந்த மூலிகையை அவன் எடுத்துட்டாவே அவனுக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும். எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட். நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி ஜாதகத்தையும் அவங்களோட லைஃபையும் எடுத்து கனெக்ட் பண்ணி பார்த்தா மோஸ்ட்லி வந்து கரெக்டா தான் வரும். ஓகே சார். ஸோ ஹெல்த் இஷ்யூலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை தாண்டி எந்த தெய்வ வழிபாடுகளுக்கு வந்து இவங்க பண்ணலாம்? எந்த தெய்வ வழிபாடு பண்ணா எதிர்காலம் நல்லா இருக்கும் சார்? அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி வணங்கணும். ஏன்னா ராணியோட போட்டோஸ் வந்திருக்கு இல்லையா? அப்ப மகாலட்சுமி, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு ரொம்ப சிறப்பு. ம். அவங்க ப்ரேயர் பண்ணா அவங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஓகே. சார் நெறைய பேர் வந்து இந்த கன்னிராசி இருக்கவங்கலாம் வாராகி அம்மா வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவங்கலாம் வந்துட்டு வாராகி அம்மாவே வழிபடலாமா? இல்ல அவங்களுமே வந்து லட்சுமி அம்மாவ வழிபடணுமா? இல்ல யாருக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அவங்கள சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஆனா இவங்களுக்கு மகாலட்சுமி பண்ணா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீட்ல வந்துட்டு நெறைய பேர் வழிபாடுகள் பண்ணுவாங்கல்ல. லட்சுமி வந்து எல்லாமே வழிபடுவாங்க. அதையும் தாண்டி குலதெய்வ வழிபாடு அப்படின்னு இருக்குல்ல, அதையுமே வழிபடலாமா அவங்க? பண்ணலாம். குலதெய்வ கோயில் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணா இந்த ஜூலை மந்த் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கன்னிராசிக்கு குலதெய்வ வழிபாடுல இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுங்க சார். குலதெய்வ வழிபாடு அட்லீஸ்ட் நீங்க நிறைய பேர் வந்து குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போறதோ, அவங்கள வழிபடுறதோ கிடையாது. ஸோ குலதெய்வம்ங்கிறது என்ன? அவங்களோட வம்சத்துல பிறந்தவங்க தான் அவங்க ஒரு விஷயத்துல காலமாயிட்டு அந்த வம்சத்தை காப்பாத்துற ஒரு ஒரு சக்தியா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கனெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயம் புதுசா தொடங்குறதா இருக்கட்டும், ஒரு திருமணம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ், ஏதாவது ஒரு புது விஷயங்கள் தொடங்குறதா தான் அவங்கள வந்து ப்ரேயர் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லாட்டி 2 வாட்டியாவது அந்த கோயிலுக்கு போகணும். அங்க போய் அவங்கள வந்து ப்ரேயர் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கன்னிராசிக்கு இந்த வரப்போற ஜூலை மந்த்துக்கு நெறையா விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி.